என் தங்கமே, உன்னோடு பேச உன் தாயானவள் இந்த வராகி இன்று மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். என்னவோ இன்று உன் தாயானவள் எனக்கு அளவில்லாத சந்தோஷம். உன்னோடு பேசும் பொழுதே மெய் சிலிர்த்து போகின்றது இந்த தாயானவள் எனக்கு. எதனால் உன் அம்மா இன்று இத்தனை சந்தோஷத்தோடு உன் முன்னால் நிற்கிறேன்? உனக்கு எந்த விஷயத்தை நடத்த நான் முயற்சி செய்கிறேன்? உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றிலும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது, என்னுடைய இந்த உணர்ச்சி பெருக்கிற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, காரணமில்லாமல் நான் எப்பொழுதும் உன்னோடு வந்து பேசுவதில்லை. நான் உன்னிடத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியாகவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நடத்தி கொடுப்பவள் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நடத்தி தருபவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தாயானவள் ஒரு வார்த்தைகளை சொல்ல வந்தால் அதை என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து நீ கேள். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து உன்னுடைய மனதை நீ தெளிவாக்கு. என் குழந்தையே, எப்பொழுதாவது மனது அதிகமாக கலக்கம் அடைகிறதா? நீ அப்பொழுது எல்லாமும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எதற்குமே உன்னுடைய மனதை நீ விட்டுவிடக்கூடாது. சுற்றி இருக்கின்ற விஷயங்களை ரசிக்கும் பொழுது உன்னுடைய ரசனை அதிகமாகும் பொழுது தேவையில்லாத விஷயங்களின் மீது இருக்கின்ற ஈடுபாடு உனக்கு குறைந்துவிடும். தேவையில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும்போது அது எல்லாமுமே உனக்கு தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்குமே தவிர ஒருபோதும் பிரச்சனைகள் தீராது. அதனால் எந்த நாளிலும் உன் தாயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீ சரியான நேரத்தில் தெளிவை பெற்றுவிடு. வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் அறிந்துவிட தயாராக இருக்க வேண்டும். நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதல் ஒன்று இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் தெய்வம் உன்னிடத்தில் வந்து நிற்கவில்லை. எந்த நேரத்தில் தெய்வத்தின் உதவி உனக்கு தேவைப்பட்டதோ, எந்த நேரத்தில் தெய்வத்தை நீ மனதார நினைத்தாயோ அந்த நேரத்தில் எல்லாமும் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. இதே போன்ற நிலையில்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி என் பிள்ளை புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் உனக்காக நான் பேச வந்திருக்கிறேன். உன் தாயானவள் இந்த வராகி சொல்வது போல நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேச தொடங்கினால் எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை என் பிள்ளை நீ வைத்து கொண்டிருக்கிறாய். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சிறப்பான பதிலடி உன்னிடம் இருக்கிறது. எப்பொழுது ஒருவர் உன் எதிரில் நின்று ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியவில்லையோ அப்பொழுதே சட்டென்று நீ ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பதில் சொல்ல தெரியாமல் இருப்பது உன்னுடைய பலவீனம். எதுவும் தெரியாமல் இருக்கிறாய் என்று அர்த்தம். அதே நேரம் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி சமாளித்து விட்டாயானால் அது உன்னுடைய பக்குவம். இதுதான் உண்மை. எது நடந்தாலும் சரி, நாம் கொஞ்சம் திறமையான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும். தேவையில்லாமல் பல வழிகளிலும் யோசித்து அதில் ஒரு வழியும் சரியாக சிக்காமல் கடைசியில் ஒரு வழியில் வந்து நாமே எல்லாவற்றையும் தொலைத்தது போல மாறிவிடக்கூடாது. வாழ்க்கை எல்லோருக்கும் சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய பாடம் ஒளிந்துதான் கிடக்கிறது.
அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கான மன நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை எண்ணங்களும் வாழ்க்கை சிந்தனை ஓட்டங்களும் இப்படியே இருந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உன்னுடைய சந்தோஷம். நாளைய தினம் நீ செல்லும் வழியில் பார்க்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நீ பார்த்து உன்னுடைய முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்து. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டே இரு. துணிந்த விஷயங்கள் எதுவும் உனக்கு நடக்காமல் போவாது என்பதனை புரிந்து கொண்டு இன்று நீ ஒவ்வொரு நொடியிலும் என்ன செய்ய எண்ணுகிறாய் என்பதனை நான் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உனக்கு மட்டுமா அல்லது எல்லா விஷயங்களிலும் இப்படித்தான் நடக்கிறதா என்று பல குழப்பங்களும் கேள்விகளும் உனக்கில் வந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் சந்தித்த பல மனிதர்களும் சந்தித்த பல சோதனை மிகுந்த மனிதர்களும் இங்கு உன்னோடு இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்பொழுதுமே இவர்களை சற்று கவனத்தோடு தான் நீ எதிர்கொள்ள வேண்டும். எல்லோரையும் ஒன்று போல நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் எல்லோரும் உன்னை தன்னை போல நினைப்பார்கள் என்று நீ எண்ணக்கூடாது. அதற்கான தகுதி அவர்களுக்கு கிடையாது. எப்பொழுது உன்னுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்பட்டார்களோ, உன்னுடைய கஷ்டத்தை எப்பொழுது ரசித்தார்களோ அப்பொழுதே எல்லாமும் முடிந்து விட்டதாகத்தான் அர்த்தம் என்பதனை புரிந்து கொள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் சரியாகவே தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள். சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பல வாய்ப்புகளை தருவது போல பல நல்ல மனிதர்களையும் உனக்கு அடையாளப்படுத்தும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக நீ பிழைத்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையையும் என்னவென்று நீ உணர்ந்து விடத்தான் வேண்டும். உன்னோடு எந்த நேரத்திலும் நான் வருகின்ற பொழுது, எந்த தருணத்திலும் நான் எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களிலும் உனக்கானது என்னவென்பதனை தேடி பிரிக்க வேண்டும். வாய்ப்புகள் பறந்து விரிந்து கிடக்கிறது. நமக்கானது என்னவோ அதை நாம் சரியாக பெற்றுக்கொண்டு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. முழுமையான நேரங்களும் முழுமையான தருணங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் உன் வராகியினுடைய அன்பு உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த தெய்வங்களையும் உள்ளடக்கிய உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்லது என்னவென்று என் பிள்ளை நீ எப்பொழுதும் யோசித்து அலைந்து கொண்டிருக்காமல், உனக்கு பிடிக்காதவர்கள் நீ எந்த ஒரு செயலை செய்யும் போது செய்யாதே என்று தடுக்கிறார்களோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் இது சரியானதுதான் என்று. நாம் செல்கின்ற பாதை சரியா, நாம் எடுத்து வைக்கின்ற அடி சரியா என்பது போன்ற குழப்பங்கள் வரும்பொழுதெல்லாமும் உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு நீ தேட வேண்டியது இந்த துரோகிகளையும் இந்த எதிரிகளையும் தான். ஏனென்றால் துரோகிகள் உடனே நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் எதையுமே செய்யவில்லை, இப்பொழுதுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது போல ஒரு எண்ணத்தோடு அவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பேசுவது போல நீயும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் இங்கு எதுவுமே செய்துவிட முடியாது. தனித்து நின்று ஒருவரிடம் போராடுவதை விட 4 பேர் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற 4 பேர் ஒன்று சேரும் பொழுது நிச்சயமாக அங்கு பல நல்ல விஷயங்கள்
நிறைவாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் காலம் பல அதிர்ஷ்டங்களையும் பல ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாத எல்லாவற்றிலும் நான் உன்னை கடந்து வாழ வைப்பேன். தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு துணிந்து நடத்தி கொடுப்பேன். எது தேவை எது தேவையில்லை என்பதனை உணர்ந்ததனால்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கான கேள்விகளுக்கு ஒரு முக்கியமான பதிலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் சில நேரம் பதில் சொல்லும், சில நேரம் அது பதில் சொல்லாமல் விட்டுவிடும். உனக்கு உன்னுடைய நல்ல நேரம், உனக்கு அதற்கான பதிலும் அதற்கான ஒவ்வொரு பொறுமையும் சரியாக கிடைத்திருக்கிறது. இத்தனை காலம் நான் சொல்வது போல நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாய். நன்மைகளையும் தீமைகளையும் நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுதும் கூட உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம், உன்னை சுற்றி வருகின்ற ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனால்தான். எல்லா நாளிலும் உனக்கான நம்பிக்கையை நான் உணர்த்தி கொடுப்பேன் என்ற நாளில்தான். எது நடந்தாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் வந்து நிறுத்தும் சில விஷயங்கள் இனிமேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். எப்பொழுதும் யாருடைய வார்த்தைகளிலும் மயங்கி உன்னுடைய பாதையை மாற்றிவிடாதே. உன்னை குறை சொன்னால் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படியானால் நீயும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. கேட்கின்ற விஷயத்தில் நாம் மீண்டும் மீண்டும் நிச்சயமாக தடுமாறக்கூடாது. இவர்கள் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் உனக்காக துளியளவும் இரக்கம் காட்டப் போவது கிடையாது. துளியளவும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கப் போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த நேரத்தில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று யோசித்து நீ எதையும் போட்டு உன் மனதிற்குள் கலங்கி கொண்டிருக்காமல் எல்லா விஷயத்திலும் தெய்வம் மிதக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளிலிருந்து நீயே மீண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். முடியாது என்று சொல்லிவிட்டார்களா? நடத்தி காட்டு. நிச்சயமாக என் பிள்ளை அந்த விஷயத்தை முடித்து நான் அதற்குள் இருந்த பிறகுதான் ஒரு சந்தோஷம். எதுவுமே நமக்கு எப்படி வேண்டும் தெரியுமா? கோபுரத்தில் ஒரு வீடே இருந்தாலும், கோபுரமாகவே ஒரு இல்லம் இருந்திருந்தாலும், நிச்சயமாக என் குழந்தை அதையெல்லாமும் நாம் சரியான நேரத்தில் தெரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான மதிப்பு நமக்கு கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நாம் இருக்கும் காலம் உனக்கு வெற்றியின் உச்சத்தினுடைய காலம், உனக்கு வெற்றியின் நன்மைகளை உணர்த்தக்கூடிய காலம் என்பதனை மறந்துவிடாது. நான் இந்த இடத்தில் இனிமேல் தீமைகளுக்கு இடமே இல்லை. நான் வருகின்ற இந்த இடத்தில் இனி எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நாம் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் சூழ்நிலையையும் ஆராய்ந்து பார்த்தோமானால் அது மிகவும் மோசமானதாகவே இருக்கின்றது. இதை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கை அடையும் நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் நீ மீட்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வ வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நடந்தாலே அது போதும். தெய்வ வார்த்தைகளை எப்பொழுதுமே நாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் இந்த வராகி தாயினுடைய அன்பு வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். எந்த ஒரு தேவையுள்ள பிரச்சனையிலும் தலையிடாமல் இருப்பதும் தவறுதான். தேவையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக நுழைந்து தடுக்க நினைப்பதும் ஒரு இயல்புதான் அல்லவா? இதையெல்லாமும் சொல்லிக் கொடுத்து வருவது இல்லை. இதையெல்லாமும் தானாகவே அவர் ஒருவராக சேர்த்த கூட்டம் என்பதனை மறக்கக்கூடாது.
என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நாளை உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு நிச்சயமாக அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதல் ஒன்று தெளிவான விஷயம் கொண்டு உனக்கு எல்லாமுமே சரியானதாகவே நடக்கும்படி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருக்கிறேன். நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறுக்கக்கூடாது. நல்லது வேண்டி நல்ல செயல்களை வேண்டி உனக்கான வாழ்க்கையிலும் நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தேடும் பொழுதும் அந்த இடத்தில் இந்த தெய்வத்திற்கு நீ பார்க்கின்ற பொருள் நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ, நீ கேட்கின்ற பொருள் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. நீ எல்லாவற்றிலும் சரியாக இருந்து உனக்கான மன நிறைவை பெறுகின்ற நேரம் நிச்சயமாக உன்னோடு நான் கைகோர்த்து நிற்பேன். அன்று உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களும், அன்று உன்னை வேடிக்கை பார்த்தவர்களும், நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் சரியென்று சொல்லி உன்னை ஊக்கப்படுத்தியவர்களும் அங்கு உனக்கு எதிராக நின்று கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற நேரம் உனக்காக எல்லாவற்றையும் நான் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் தேடி தந்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்த்தும் தேடியும் தருகின்ற நேரத்தில்தான் நமக்கான ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நமக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளையினால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னோடு பேசும் நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாமும் என்னவென்று என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பாதிப்பும் இல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கும் நல்ல விஷயமாக உனக்கு சரியான நேரத்தில் உதவி கிடைத்ததனால் இன்று எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அதே நேரம் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வராகி தாயானவள் நிச்சயமாக எனக்கு அதை க்ளீன் பண்ண தெரியாது என்றும், இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எந்த ஒரு மாற்றமும் நமக்குள் ஏற்படும் பொழுது அதற்காக நாம் எதையும் சிந்தித்து நம்முடைய நம்பிக்கையை தொலைக்காமல் நமக்கு கிடைக்கவிருக்கும் வாய்ப்புகளை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக அதனை எதிர்கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் யாருக்கும் நாம் இங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன் தாயானவள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு முழுக்க காரணம் இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தப் போகிறது என்பதும், தெய்வம் உன்னை சுற்றி வருகிறது என்பதும் தான். தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. தெய்வம் அத்தனை பேரும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி தெய்வீக மனம் வீசுகிறது. அதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் தாயானவள் எனக்கு கொடுக்கிறது. இனி ஒரு நாளும் இதை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கவிருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் எந்த நிலையிலும் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி என்ன நடந்தாலும் அத்தனையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எல்லா தெய்வமும் உன்னோடு இருப்பதுதான் உண்மை. இனி எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாமல் இருந்தாலே உனக்கு நடக்கும் நன்மைகள் தானாக உன்னை வந்து சேர்வதை நீ எந்த காலத்திலும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதை உணர்ந்துவிடு. தெய்வம் தன் பிள்ளையை தேடி மெய்சிலிர்த்து போய் வரும் பொழுது தன் பிள்ளையும் அதுபோல ஆனந்தமாக இந்த வாழ்க்கையில் இருப்பதை தெய்வத்திற்கு நீ நடத்தி காட்ட வேண்டும் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய செயலால் நீ உணர்த்த வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய செயலால்
உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி எல்லா நாளும் உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதையே கொடுக்கட்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.